வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்பும். இந்த வீடியோல ஸ்பெல்லிங் செக் ரிலேட்டடா சிஜிஎல் 2023ல எந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். சிஜிஎல பொறுத்தவரைக்கு ஸ்பெல்லிங் செக் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதாவது முதல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. சென்டென்ஸ் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸ்ல 4 வேர்டு எடுத்து நம்மளுக்கு ஆப்ஷனா கொடுத்துட்டு அதுல எது இன்கரெக்ட் ஸ்பெல்லிங் வேர்டா இருக்கு அதான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இதுல பாருங்களேன் 4 இது கொடுத்துருக்காங்க. ஒன்னு அசைன். அசைன் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. இது கரெக்டா தான் இருக்கு. ரெண்டாவது அப்ரெண்டிஸ். அப்ரெண்டிஸ் இங்க இருக்கு. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது பெக்கர்ஸ். பெக்கர்ஸ்மே ஸ்பெல்லிங் கரெக்டா தான் இருக்கு. பட் ஃபோர்த் கிளிட்டரிங். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்க கிளிட்டரிங். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்கரெக்ட் ஸ்பெல்லா இருக்கு. கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன வரும்னா கிளிட்டரிங் அப்படின்னு வரும். டபுள் டி வரும். பட் கொடுத்த கொஸ்டின்ல ஒரே ஒரு டி தான் இருந்தது. அதனால ஆன்சர் இன்கரெக்ட் ஸ்பெல்லிங் கிளிட்டரிங். நம்ம கிளிட்டரிங் மீனிங் ரெண்டு விதமா சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட கெரியர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கிளிட்டரிங் கெரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்னு ஏதாவது ஒண்ணு ரொம்பவே பாக்குறதுக்கு பளபளப்பா இருந்துச்சு. ரொம்ப ஏதாவது ஸ்பிரிசியஸ் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அது பளபளப்பா இருக்கும். அந்த இடத்துல கிளிட்டரிங்கா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் எது இன்கரெக்ட் ஸ்பெல் அப்படின்னா ஆன்சர் பி தான் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின்ல டைரக்டா கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் அண்டர்லைன் வேர்ட் அப்படின்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்த சென்டென்ஸ்ல எங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்களோ அதுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் பார்த்தா போதும். இந்த இடத்துல பார்த்தோன்னே சொல்லலாம் அசோசியேஷன் அப்படின்னு தான் வரும். ஏன்னா they denied having any association with the terrorist வரும். அதனால ஆன்சர் என்ன வரும், டி தான் வரும். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு பாருங்களேன். ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் இந்த கிவன் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இல்லைன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல இன்கரெக்டா ஒரு ஸ்பெல் இருக்கும். அந்த ஸ்பெல்லுக்கான கரெக்ட் மீனிங்கே நம்மளுக்கு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அதுதான் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த இடத்துல 4 ஆப்ஷன் இருக்குல்ல. ஒன்னு ஃப்ளோரல். இங்க பாருங்க ஃப்ளோரல் கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்கு. அதனால இது தப்பு. அடுத்து ஸ்டாச்சு. நம்மளுக்கு இங்க பாருங்க ஸ்டாச்சுவே கரெக்டா தான் இருக்கு. அதனால இதுவுமே தப்பு. அடுத்து என்னன்னா ட்ரிபியூட். இந்த இடத்துல ட்ரிபியூட்மே கரெக்டா தான் இருக்கு. அதனால இதுவுமே தப்பு. அடுத்து என்னன்னா இந்த இடத்துல ஹோஸ்டிங் அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோஸ்டிங் வராது. ஏன்னா இந்த இடத்துல ஹோயிஸ்டிங் அப்படின்னு வரும். இந்த இடத்துல பிளாக்க ஹோயிஸ்ட் பண்றாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டிய சென்டென்ஸ்லயே ஒன்னே ஒண்ணு என்னன்னா இன்கரெக்டா இருக்கும். அந்த இன்கரெக்டுக்கு கரெக்டான இது ஆப்ஷன்ல இருக்கும். அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ அதனால ஆன்சர் என்ன வேணா டி தான் வரும். கொஸ்டின் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். பட் நம்ம கேட்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆன்சர் பண்ணலாம். இதுல வேணா ஹோஸ்டிங் ஆன்சர் வரும். மிச்சம் இருக்க மூணுமே கரெக்ட் ஸ்பெல்லிங். ஃப்ளோரல், ஸ்டாச்சு, ட்ரிபியூட்ஸ் எல்லாமே ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இது பாருங்களேன். இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் 4 words are underlined. Out of 1 word are incorrectly spelled. Identify the incorrectly spelled word தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன ஃபர்ஸ்ட் ஸ்பான்டேனிட்டி பார்த்தோன்னே சொல்லலாம். இதுதான் என்ன அப்படின்னா இன்கரெக்ட் ஸ்பெல்லா இருக்கு. அடுத்து எக்ஸ்டம்போர் இது கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பிரெயின் ஸ்டார்ம் இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. இந்த இடத்துல தப்பா என்னன்னா ஸ்பான்டேனிட்டி. ஏன்னா இந்த இடத்துல ஸ்பான்டேனிட்டிக்கான ஸ்பெல்லிங் தப்பு. அதனால ஆன்சர் டி தான் வரும். ஏன் சொல்றேன்னா ஸ்பான்டேனிட்டிக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா இது வரும். பட் அவங்க கொடுத்தது கொஸ்டின் இந்த இது கொடுத்துருந்தாங்க. அதனால ஆன்சர் என்னன்னா டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுல டைரக்டா அவங்க ரெக்டிஃபை த அண்டர்லைன் ஸ்பெல்லிங் எரர் அப்படின்னு கொடுத்துறாங்க. இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கிறது இம்ப்ளிமெண்டேஷன். இது தப்பா இருக்கு. இதுக்கு கரெக்டா என்ன வரும், இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வரும். அதனால ஆன்சர் சி தான் வரும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதனால ஆன்சர் சி இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஈஸியா தான் இருக்கும். செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட்னு சொல்றாங்க. இதுல ஆப்பர்ச்சுனிட்டி, ரிலையன்ஸ், அதே மாதிரி பியூரோ மூணுமே கரெக்டா தான் இருக்கு. பியூரோனா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம், இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு. அதே மாதிரி சிபிஐ இருக்கு. சிபிஐ என்ன, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அந்த பியூரோ ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்ரோச் தான் என்னன்னா தப்பா இருக்கு. ஏன்னா அப்ரோச்சுக்கான ஸ்பெல்லிங் இந்த இடத்துல தப்பு. அப்ரோச் கரெக்டான ஸ்பெல்லிங் இது வரும். ஆனா கொஸ்டின்ல கொடுத்து இதனால ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தலாம். இதுல 4 வேர்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு வேர்டு இன்கரெக்ட் ஸ்பெல்லிங் இருக்கும். அதான் நம்ம ஆன்சரா கேட்டிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் டிமிட் அப்படின்னு இருக்குல்ல, டிமிட் கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு மீனிங் என்ன சொல்லுவேன்னா, யாராவது ஒருத்தவங்க ரொம்பவே ஷையா இருக்காங்க, இல்ல எப்போதும் பார்த்தாலும் நெர்வஸாவே இருந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களதான் டிமிட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ஃபெமிலியர். ஃபெமிலியருமே கரெக்டா தான் இருக்கு. அடுத்து இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்மே ஷை தான். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து அடல்சன்ஸ். இந்த அடல்சன்ஸ்க்கான ஸ்பெல்லிங் தான் தப்பா இருக்கு. அதனால ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும். ஏன்னா அடல்சன்ஸ்க்கான ஸ்பெல்லிங் எப்படி வரும்னா இந்த இதுல வரும். அவங்க கொடுத்தது இந்த மாதிரி கொடுத்ததான். அதனால ஆன்சர் என்னன்னா சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டிசீவ்டு கரெக்டா தான் இருக்கு. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. போஸ்ட்போன் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அந்த ரெசிப்ட் தப்பா இருக்கு. பட் இது நம்ம எக்ஸாம் டைம்ல உட்காந்து யோசிக்கும் போது இது கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நம்ம பார்க்கும்போது கரெக்டா தான் இருக்கும். பட் ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும் ரெசிப்டுக்கான ஸ்பெல்லிங் எப்படி RECEIPTன்னு வரும். அதனால ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன்
ரெசிப்டுக்கான ஸ்பெல்லிங் வந்து இது வரும். ஆனா கொஸ்டின்ல கேட்டது இந்த மாதிரி கொடுத்தனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் ஈஸி தான். இந்த இடத்துல பெட்ரோல் வந்துன்னா இன்கரெக்டா இருக்கு, ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. இந்த இடத்துல என்ன வரும்? பெட்ரோல் வரும். பெட்ரோல் இஸ் வெரி காஸ்ட்லி தீஸ் டேஸ் வரும். அதனால ஆன்சர் என்ன டி தான். இதுல பார்த்தோன்னே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை ஏன்னா டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்றதுனால இது வந்து ஈஸி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் ஈஸி தான். The goods were taken on a public கெரியர் அப்படின்னு இருக்கு. கெரியர் மீன்ஸ் வந்து லைஃப் ஒரு இண்டிவிஜுவலோட வந்து இதை பத்தி சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல குட்ஸ் மீன்ஸ் என்ன? ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, அதை பப்ளிக் கேரியர்ல வந்து எடுத்துட்டு போறாங்க. அதனால ஆன்சர் என்ன வரும்? சி தான் வரும். ரைட்டா? இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாம் மிஸ்ஸே பண்ணிடுறாங்க. அதனால ஆன்சர் சி கெரியர் அப்படின்னு வரும். இதெல்லாமே சிம்பிள் தான், ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். இதுல பார்த்தோன்னே சொல்லலாம் ஃபாதர், நீஸ், அங்கிள் எல்லாம் கரெக்டா இருக்கு. நெஃப்யூ தான் வந்து இந்த இடத்துல தப்பா இருக்கு. நெஃப்யூக்கான ஸ்பெல்லிங் வந்து வேற மாதிரி வரும். ஏன்னா நெஃப்யூ மீன்ஸ் வந்து NEBH வந்து இடபிள்யூ வரும். பட் கொடுத்ததுல வந்து என்னன்னா NEFEW. அதனால ஆன்சர் இ தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். அதே மாதிரி இனிக்ஷன் இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு என்ன மீன் பண்ணோம்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு, ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்றாங்கன்னா அப்ப அங்க இருக்கிற வந்து கடவுளுக்கு ஆயில் பண்ணாங்க அப்படின்னா அந்த இதை வந்து இனிக்ஷன் சொல்லலாம். இன்னொன்னு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்றாங்கன்னா அதுவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இனிக்ஷன் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்க ரொம்ப பண்ணிக்கலாம். இது கரெக்டா தான் இருக்கு ஸ்பெல்லிங்ல. அடுத்து வில்ஃபுல், இதுதான் வந்து தப்பா இருக்கு. ஏன்னா வில்ஃபுல்ல டபுள் எல் வராது, ஒரு எல் தான் வரும். அடுத்து கிரெடலுமே வந்து கரெக்டா இருக்கு. அதனால என்ன சொல்லலாம், இன்கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா வில்ஃபுல் அப்படின்னு வரும். நம்ம கொடுத்ததுல 2 எல் இருந்துச்சு, அதனால ஆன்சர் சி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுலயும் அகைன் வந்து இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் தான். இதுல கொனோட்டேஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கு. பேட்டர்ன் பார்த்தனே சொல்லலாம், பேட்டர்னேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேட்டர்னேஜுக்கான ஸ்பெல்லிங் வந்து பேட்டர்ன் ஒரு இதுதான் வரும். இந்த டபுள் டி தேவை கிடையாது. அதனால இதுதான் வந்து இன்கரெக்டா இருக்கு. ஆன்சர் பி தான் வரும். டெப்த், குவாரி இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டர்ன் தப்பா இருக்கு. ஆன்சர் வந்து என்னன்னா பி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். அகைன் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் தான். இதுல ஆஸ்டியூட் வந்து கரெக்டா இருக்கு, அப்சல்யூட் கரெக்டா இருக்கு, அப்ரூட் கரெக்டா இருக்கு. அபண்டன்ஸ் மீன்ஸ் வந்து ABUNTANCE அப்படின்னு வரும். அதனால என்ன ஆன்சர் வந்துன்னா டி தான். ஏன்னா இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இன்கரெக்ட் பார்க்கும்போது வந்து அபண்டன்ஸ் வரும், கொடுத்தது வந்து அபிடன்ஸ் அப்படின்றது. அதனால ஆன்சர் டி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். இதுலயும் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் தான் கேட்டிருக்காங்க. ரீசனபிள் கரெக்டா தான் இருக்கு, லாஃபபிள் கரெக்டா தான் இருக்கு, பிளஸ்ட் கரெக்டா தான் இருக்கு. பட் ப்ரொஃபைன் இதுதான் வந்து தப்பா இருக்கு. கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன வரும்? PROFANE அப்படின்னு வரும். இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ப்ரொஃபைனிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது மீன் பண்ண, அதாவது ரிலிஜியஸ் ரிலேட்டடா இல்ல ஏதாவது ஒரு சீக்ரெட் திங்ஸ் ரிலேட்டடா ஒருத்தவங்க தப்பா பேசுறாங்கன்னா அது லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதான் என்ன சொல்லணும்? ப்ரொஃபைனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஜஸ்ட் வந்து மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும். ஏன்னா ப்ரொஃபைனுக்கான ஸ்பெல்லிங் வந்து தப்பா இருக்கு. கரெக்ட் ஸ்பெல்லிங் இது வரும். ஆனா கொடுத்தது வந்து இதனால ஆன்சர் டி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுலயும் டைரக்டா இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் ஆஃப் அண்டர்லைன் தான் கேட்டிருக்காங்க. இதுல மிஸ்டீரியஸ் வந்து தப்பா இருக்கு. கரெக்ட் ஸ்பெல்லிங் என்ன வரும்னா சி வரும். MYSTERIOUS இதுதான் மிஸ்டீரியஸ்க்கான கரெக்ட் ஸ்பெல்லிங். அதனால ஆன்சர் சி தான் வரும். ஏன்னா கொடுத்தது வந்து தப்பா கொடுத்தா அதனால ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். they saw the beautiful dash of the gods in the temples அப்படின்னு இருக்குல்ல, இது கரெக்ட் என்ன இது மேட்ச் ஆகும் அப்படின்னா ஐடல்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா ஐடல்ஸ்னா அந்த கடவுளோட உருவ சிலைன்னு சொல்றதுதான் ஐடல்ஸ். அப்ப கரெக்ட் மேட்சிங் வந்து ஆன்சர் தான் ஏ தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஐடல் மீன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் வர்ஷிப் ஆர் வந்து அட்மைரேஷன். இங்க கொடுத்த சென்டென்ஸ்ல பியூட்டிஃபுல் ஐடல்னு சொன்னதுனால ஆன்சர் ஏ ஐடல் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின்ல ஸ்பெல்லிங் எரர் இல்லாத சென்டென்ஸை கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். இதை பாருங்க, the mall road of our city is always teeming with street vendors அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல டீமிங் இதுதான் வந்து என்னன்னா நாலுமே வந்து தப்பா இருக்கு. கரெக்ட் என்ன? டீமிங் இந்த தான் வரும். இதுக்கு மீனிங் ஒரு ஸ்ட்ரீட்ல லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எப்போதுமே இருந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா அதான் என்ன டீமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிச் ஸ்ட்ரீட் எடுத்துக்கலாம், இல்ல நியூயார்க் வந்து இல்ல பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ் நகர், இந்த மாதிரி எல்லாத்துலயும் எப்படின்னா எப்போதுமே பீப்புள்ஸ் வந்து இருந்துட்டே இருப்பாங்க. அதுதான் டீமிங் சொல்றது. அதனால கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா டி தான் வரும். ரைட்டா? ஸோ நாங்க என்ன சொன்னோம் அதை இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த டீமிங்கான மீனிங் தெரிஞ்சா போதும், அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். அதனால ஆன்சர் டி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் டைரக்டா இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்டு கேட்டிருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் கரெக்டான ஸ்பெல்லிங் தான். இந்த சீல இருக்க கோப்புலேட் பாருங்களேன், இதுவுமே கரெக்டான ஸ்பெல்லிங் தான். இதுக்கு மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு அனிமல் இருக்கு, அனிமல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து வச்சுட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கோப்புலேட்னு சொல்லுவாங்க. அடுத்த போர்ஷன் இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. பட் என்ன தப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இக்னிஷன்ஸ். ஏன்னா இக்னிஷனுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் இது வராது. கரெக்டானது பார்த்தோம் IGNITION. ஸோ கரெக்ட் ஸ்பெல்லிங் இதுதான் வரும். ஆனா கொடுத்தது வந்து இந்த மாதிரி கொடுத்தனால ஆன்சர் பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், செலக்ட் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட். இதுல கன்சீவ் வந்து தப்பா இருக்கு. கன்சீவ்க்கு ஸ்பெல்லிங் என்னன்னா CIVE அப்படின்னு வரும்.
அதனால இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். டிடெக்ட் வந்து கரெக்டா இருக்கு, ப்ரிடிக்ட், ஸ்டிமுலேட் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும். ஏன்னா கன்சீவ் இது வந்து தப்பான ஸ்பெல்லிங், கன்சீவ் இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். அதனால ஆன்சர் வந்துன்னா ஏ தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுலயும் இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் தான். இதுல ஃபர்ஸ்ட் வந்து அரிஸ்டோகிராட் தப்பா இருக்கு. அரிஸ்டோகிராட்னா ஒரு பிலாசபர், அவரோட இது வந்துன்னா அரிஸ்டோகிராட் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் வந்துன்னா ஏ தான். அட்வர்டிஸ் இது கரெக்டா இருக்கு, அக்கரன்ஸ் கரெக்டா இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் கரெக்டா இருக்கு. அரிஸ்டோகிராட்டுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் தெரிஞ்ச போதும் அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணலாம். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின்ல இந்த சென்டென்ஸ் 4 வேர்ட்ஸ் வந்து எடுத்து அதுல ஒரு வேர்டு மட்டும் வந்து இன்கரெக்ட் ஸ்பெல்லிங்கா இருக்கு, அதான் கேட்டிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் மேட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மேட்டர் வந்து கரெக்டா தான் வந்து ஸ்பெல்லிங் இருக்கு. அடுத்து ஓவர் ரியாக்ட், ஓவர் ரியாக்ட் எங்க இருக்கு, இதுவும் கரெக்டான ஸ்பெல்லிங்கா இருக்கு. அடுத்து வியர்ட், இந்த இடத்துல வியர்ட் பாத்தீங்கன்னா இது தப்பா இருக்கு, பார்த்தோன்னே சொல்லலாம். ஏன்னா வியர்டுக்கான கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து WEIRT அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும். அடுத்து கான்சிக்வன்ஸ், கான்சிக்வன்ஸ்மே வந்து இந்த இடத்துக்கு கரெக்டா தான் வந்து ஸ்பெல்லிங்கா இருக்கு. அதனால ஆன்சர் என்ன, சி தான். ஏன்னா வியர்டுக்கு வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங் இது, நான் கொடுத்தது வந்து இதனால ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின்ல ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸ்ல சில வேர்ட்ஸ் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அக்ரிமெண்ட் வாஸ் டெர்மினேட்டட், டெர்மினேட்டட் வந்து என்னன்னா தப்பான ஸ்பெல்லிங் இருக்கு. அதே மாதிரி மியூச்சுவலும் தப்பான ஸ்பெல்லிங்கா இருக்கு. இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஆன்சர் எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. ஏன்னா அக்ரிமெண்ட் வாஸ் டெர்மினேட்டட் பை மியூச்சுவல் கன்சர்ன் வரும். ஏன் பி வராதுன்னா இந்த இடத்துல டெர்மினேட் இருக்கு, அதனால இது தப்பு. அடுத்து இந்த இடத்துல அக்ரிமெண்ட் இது தப்பா இருக்கு. அதுல ஃபோர்த்ல the agreement was terminated by the mutual consent, கன்சர்ன் வந்து தப்பா இருக்கு. அதனால ஆன்சர் என்ன வரும்னா ஏ தான் வரும். ரைட்டா, நான் சொன்னதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணேன். ஜஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் வேணும், அந்த அக்ரிமெண்ட் வாஸ் டெர்மினேட்டட் பை த மியூச்சுவல் கன்சென்ட், இடத்துல அக்ரிமெண்ட் அண்ட் டெர்மினேட்டட் இந்த கன்சென்ட், இந்த மூணு தான் விளையாண்டுருக்கேன். அதனால ஆன்சர் என்ன வேணும், ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின்ல இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் கேட்டிருக்கேன். இல்ல ஃபர்ஸ்ட் அவரேஜ், இது வந்து தப்பா இருக்கு. ஏன்னா அவரேஜ்க்கான கரெக்டான ஸ்பெல்லிங் AVARICEன்னு வரும். இதுக்கு என்ன மீன் பண்ணுவோம்னா, யாராவது ஒருத்தவங்க ரொம்ப வந்து பேராசா வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து என்ன சொன்னா அவரேஜ் சொல்லுவாங்க. அதனால கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஏ தான் வரும். மிச்சம் இருக்கிற அட்வர்ஸ், பீச், அட்மோனிஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆன்சர் என்ன வரும், அவரேஜ். இது கொடுத்தது கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து அவரேஜ் வரும். அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது நம்மளோட கடைசி கொஸ்டின். செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல் வேர்ட் அப்படின்னு இருக்கலாம். அதுல பார்த்தோன்னே சொல்லலாம் ஏ தான் வந்து இன்கரெக்டா இருக்கு. ஏன்னா டிவைடுக்கு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா DIVADன்னு வரும். அதனால ஆன்சர் ஏ தான். மிச்சது ப்ரொவைட், சப்சைட், கன்ஃபைட் எல்லாமே கரெக்டா இருக்கு. டிவைடுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் பார்த்தோம்னா DIVADனால ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஸோ இதோட என்னன்னா நம்மளுக்கு பார்ட் 1 வந்து ஸ்பெல்லிங் செக் கம்ப்ளீட் ஆகுது. இது எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும், பட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட கன்டினியூஷனான பார்ட் 2 நம்மளோட அப்கமிங்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.